வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே அல்லு அர்ஜுனுக்காரு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் அடுத்த படத்துடைய அப்டேட் சொல்லியிருக்காரு. என்ன ஏத்துன்றத இந்த வீடியோல பார்ப்போம். சூர்யா அவர்கள் சமீபத்தில் ரெட்ரோ படத்துக்காக ப்ரொமோஷன் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். முக்கியமா வருகிற மே 1 ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகிற காரணத்தினாலே இந்த படம் முக்கியமா சூர்யா அவர்களுக்கு ஒரு கம்பேக்கா படமா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா முந்தைய படமான கங்குவா படம் சரியா போகாத காரணத்தினாலே அடுத்த படமாச்சும் ரெட்ரோ படமாச்சும் ஒரு கை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை மிக பெருசா இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்றதுக்காக நிறைய ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஹைதராபாத்லயும் சமீபத்தில் ப்ரொமோஷன் பண்ணும்போதும் விஜய் தேவர்கொண்டா அவங்க கூடயும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தார். அவங்களும் அந்த இடத்துல ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்போ ஸ்டேஜில் சூர்யா அவர்கள் பேசும்போதும் சரி, எல்லா படத்தை பற்றியும் சரி, டிரெக்டர் பற்றியும் பேசும்போதும் அப்போ சொல்லும் போதே ஸ்டேஜ்லேயே வெங்கி அட்லு அவர்களும் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாரு, அடுத்த படத்தோடைய எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்தையும் அங்கேயே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு சொல்லணும். அதாவது சூர்யா 46 அப்டேட்டும் அந்த ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு சொல்லணும். அது சொல்லும் போதும் முக்கியமாக சொன்னாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் அல்லு அர்ஜுனுக்காரு தான் காரணமா இருக்காரு. ஏன்னா இது ப்ரொடக்ஷன் எல்லாம் அவங்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு ஒரு இன்டாவே ஸ்டார்ட் ஆகவே அவர் தான் இருந்தாரு அப்படின்றது தெரியும். மென்ஷன் பண்ணி சூர்யா அவர்கள் சொன்ன விஷயம் இது மாறிச்சுன்னு சொன்னோம். அப்படியே ஸ்டேஜ்லயும் வெங்கி அட்லு அவர்களை கூப்பிட்டு கூட சொல்லியிருந்தாரு. அதாவது வெங்கி அட்லூர் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. நிறைய படங்கள் வாத்தின்ற படத்தையும் தனுஷ் அவர்கள் வச்சு பண்ணது பார்த்தோம். ஆனால் லக்கி பாஸ்கர் படம் அந்த அளவுக்கு கலெக்ஷன் ரீதியாகவும் நல்ல படமாகவும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட படமாகவும் மாறிச்சு சொல்லும். ஸோ இந்த டேரக்டரோட அடுத்து இணைகிறாரு அப்படின்னும் போது எதிர்பார்ப்பு அதிகம் கூடிச்சுன்னு கூட சொல்லணும். ஸோ அதே மாதிரி சொல்லும் போதும் சரி, வருகிற மே இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி அதிகம் ஹைதராபாத்ல தான் நான் நெக்ஸ்ட் மந்த்ல தான் இருக்க போறேன் அப்படின்ற விஷயத்தையும் சூர்யா அவர்கள் சொல்லும் போதே ஃபேன்ஸ் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் கொடுத்ததையும் பார்த்தோம். ஸோ அடுத்த படம் ஒரு லக்கி பாஸ்கர் மாதிரி இந்த காம்போல வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகம் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.